ஹாய் மகளே, வணக்கம். ஆக்சுவலி இவ்வளோ பயாஸ்டாக ஹோஸ்ட் இருப்பார் நான் நினச்சி கூட பார்க்கல. விஜய் சேதுபதி சார் வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும் இல்லையா? பட் இவர் பண்ணுறது வந்து முத்து, மஞ்சரி, ஜாக்லினுக்கு மட்டும் இவர் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே அவங்க எது பண்ணாலும் ரைட்டுன்ற மாதிரி தான் இது போகுது. அவர் கொண்டு போகிறதும் அப்படி தான் கொண்டு போகிறாரு. நேற்று எபிசோட் பார்த்துருந்தா தெரியும். ஜாக்லின் சப்போர்ட்டர்ஸு, முத்து சப்போர்ட்டர்ஸ், மஞ்சரி சப்போர்ட்டர்ஸ்க்கெலாம் அவங்களுக்கு வந்து ஜாலியாக தான் இருக்கும் பார்க்கும்போது. பட் த ரியல் ஃபேக்ட் இஸ் அவங்க பண்ண தப்பு வந்து அட்ரஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண தானே அவர் வந்து நல்ல ஹோஸ்ட்டு. ஒரு ஒரு இதை மட்டும், ஒரு செட் ஆஃப் பீப்புளை மட்டும் டார்கெட் பண்ணுறது வந்து அது எப்படி நான் வந்து ஃபேருன்னு நான் சொல்ல முடியும்? அது வந்து தப்பாக தான் தெரியுது. நேற்று நடந்த விஷயத்தெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ராணுவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ராணுவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும்போது அவரை யாரெல்லாம் வந்து நடிக்கிறீங்கன்னு சொன்னதில் அன்ஷிதாவும் சௌந்தர்யா இவங்க எல்லாரையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. முத்துக்குமரனும் தான் சொல்லியிருக்கான், முத்துக்குமரனும் நின்னா. பட் முத்துக்குமரன் வந்து அவ்வளோவா முத்துக்குமரனை வந்து ரொம்ப அழுத்தமாக கேட்கலையோ. ஏன்னா அவன் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மேனிப்புலேட் பண்ணி பேசுகிறான். எனக்கு வந்து லைட்டாக சலனமாக இருந்துச்சு ஒரு மனசுக்குள்ளே ஒரு இது. இந்த மக்கள் இவன் வந்து அடிப்பட்டது வந்து கன்ஃபார்ம் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மக்கள் வந்து அப்போ தான் வாயை மூடினாங்க, இல்லைனா இதை வந்து ரொம்ப பேசியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே அதை வந்து மாற்றி பேசி மேனிப்புலேட் பண்ணியிருந்தான். அது வந்து விஜய் சேதுபதி சார் வந்து அவருக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரில, அவரையே வந்து இவன் வந்து மூளையை கழுவுறான்னு தான் நான் சொல்லுவேன் விஜய் சேதுபதியவே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோஸ்ட் இருக்கும்போது அங்கே இருக்க பீப்புள் வந்து எப்படி அதை வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க? ஒரு செட் ஆஃப் பீப்புள் லைக் மஞ்சரி, முத்துக்குமரன், ஜாக்லின் வந்து தெரிஞ்சு போச்சு இவர் விஜய் சேதுபதி சார் இப்படி தான், அவருக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணணும், அப்படி பண்ணால் நம்ம வந்து தப்பிச்சிடுவோம். அதே மாதிரி ரயானும் அதே மாதிரி தான், ஆமாம் சார், ஓகே சார், இதே மாதிரி சொல்லியே அவனும் ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ ஒரு செட் ஆஃப் டார்கெட் பீப்புள் மட்டும்தான் அடி வாங்கிட்டே இருக்காங்க ஸ்டார்டிங்லேருந்து. விஜய், விஷால், அருண், அன்ஷிதா, அப்பப்போ பவித்ரா, ஜெஃப்ரி, இவங்கெல்லாம் மட்டும்தான் அப்பப்போ வந்து ரோஸ் பண்ணிட்டு, ரஞ்சித் சார், இவங்கள மட்டும்தான் அவர் வந்து அடிக்கிறாரு எப்போ பார்த்தாலும். இப்போ இவங்கெல்லாம் வந்து டீமன் டாஸ்க்லேருந்து இவங்க ரொம்ப டர்ட்டி கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. அது வந்து டாஸ்க்கு, இவருக்கு வந்து அது மட்டும் டாஸ்க்கு. பட் அதுவே இந்த டார்கெட் பீப்புள், இந்த பீப்புள் வந்து செட் ஆஃப் பீப்புள் அன்ஷிதா இவங்களாம் விளையாடினா மட்டும் அது வந்து டர்ட்டி கேம்ன்றாரு. அது எனக்கு புரியவே இல்லை. நேற்று அட்ரஸ் பண்ணதெல்லாம் நான் சொல்கிறேன். முத்து வந்து அந்த சலனம் சொல்லி பேசி அப்படியே மாற்றிட்டான், மேனிப்புலேட் பண்ணிட்டான். அதே மாதிரி அருணை வந்து அப்ரிஷியேஷன் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு யாருக்காவது ஒருத்தருக்கு அடிப்படுதோ இல்லை ஏதோ ஒன்றுனா டக்குன்னு போய் நிற்கிறாப்புல, அது வந்து அப்ரிஷியேஷன் பண்ணுறாரு. அதை அப்ரிஷியேஷன் பண்ணிவிட்டு குமாங்குத்தா குத்துறாரு, ரெட் டீம் நீங்கள் வந்து பண்ணது சரியில்லை, கேமு உங்களுக்காக நீங்கள் ஆடல அப்படின்னு சொல்லி. அதுவும் சரி, ஓகே, அவங்களுக்காக ஆடல, பிங்க் டீமுக்காக ஆடினாங்க. அதே மாதிரி ஏன் எல்லோ டீமையும் வந்து ஏன் கேட்கல, ப்ளூ டீமையும் ஏன் கேட்கல? அது கேட்கணுமா இல்லையா? அப்போ அங்கே பயாஸ்டாக தானே இருக்கார் அவர். இது அவர் கேட்கவே இல்லை. ரொம்ப கேவலமாக இருக்குது அவர் பண்ணுறது. ஹோஸ்ட்டுக்கே லாகி கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். இப்படி 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 போனால் எப்படி வந்து அவர் நடித்தாலும் அதை வந்து மக்கள் அந்த வெறுப்போடு தானே பார்ப்பாங்க. இது வந்து எல்லாருடைய பிரதிபலிப்பாக தானே இருக்குது இந்த பிக் பாஸ். அப்போ இவர் நடத்துறது, அப்போ இவர் மக்களோட பிரதிபலிப்பாக தானே இருக்கணும். இவர் வந்து ஒரு விதத்துக்கு சாராருக்கு மட்டும்தானே இவர் சப்போர்ட் பண்ணுறாரு. மற்ற ஒரு காயின் இருக்கும்போது ரெண்டு சைடு இருக்கிறப்போ இன்னொரு சைடும் இருக்கும்ல, அந்த சைடும் பாசிட்டிவிட்டி இருக்கும், நெகட்டிவும் இருந்தாலும் பாசிட்டிவிட்டியும் இருக்கும். அதை வந்து இவர் சொல்லாமல் ஒரு சைடு மட்டுமே பேசுகிறாரு பாசிட்டிவிட்டி, அவங்க சைடு நெகட்டிவிட்டி இருக்கிறத பற்றி பேசவே மாட்டாரு எப்போவுமே. ஸோ இதுதான் அவர் பண்ணுற தப்பு, பயங்கரமான தப்பு. மஞ்சரி ஆஸ் யூஷுவல் அப்ரிஷியேஷன், ஜாக்லின் ஆஸ் யூஷுவல் அப்ரிஷியேஷன். அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் வந்து ஏதோ காசு குத்து உட்கார வச்ச மாதிரி இருக்குது. பேர் சொன்னோடனே எழுந்தோடனே அப்ரிஷியேஷன் பண்ணுறது, இல்லை ஜாக்லின் கூட்டத்தை மட்டும் ஃபேன்ஸை மட்டும் கூட்டின்னு வந்து உட்கார வச்சுருங்களான்னு தெரில, அந்த மாதிரி இருக்குது பார்க்க. அதே மாதிரி விஜய் விஷாலை வந்து ஒரு மேடையில் ஃப்ராடு கேப்டன்றாரு. இது எவ்வளோ பெரிய வேர்டு, ஃப்ராடு கேப்டன்னு சொல்லலாமா? ஒரு ஹோஸ்ட்டுக்கான ஒரு இதுவே இல்லாத ஒரு வார்த்தை வச்சு எப்படி பேசணும்? இவர் வந்து சொல்கிறாரு எப்படி நீங்கள் பேசணும், உங்களை எல்லாரையும் பார்த்துட்ருக்காங்க, வார்த்தையை வச்சு இது பண்ணாதீங்க. இப்போ இவர் வந்து எப்படி கொண்டு போகிறார் ஹோஸ்ட்டு? ஆஸ் அ ஹோஸ்ட்டாக இவர் வந்து இந்த மாதிரி வார்த்தைலாம் யூஸ் பண்ணலாமா? ஃப்ராடு, இந்த மாதிரிலாம் இது வந்து ரொம்ப வந்து கேவலமாக இருக்குது பண்ணுறது. இது ஒன்று. அன்ஷிதா பற்றி பேசும்போது ஜாக்லின் வந்து கை தட்டுறாங்க, அப்படி தட்டுறாங்க, முடியல.
அப்படியே வன்மத்தை கொட்டுறாங்க. வாரம் வாரம் யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு போன வாரம் ஜெஃப்ரியை வச்சு கை தட்டினாங்க. அப்படியே வன்மம் அப்படியே மூஞ்சில் தது. அதே மாதிரி இப்பயும் அதே மாதிரி தான். என்னத்த சொல்கிறதுன்னு தெரில. அவங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலையா, பிடிக்கலன்னா ஓரம் ஒதுங்கிடணும், தூரம் ஒதுங்கிடணும். அவங்கள போய் நோண்டக்கூடாது, நோண்டிக்கிட்டே இருக்காது. இதுதான் சாக்குன்னு சொல்லி சாட்டர்டே சண்டே ஆனால் வெயிட் பண்ணி வன்மத்தெல்லாம் கக்குறது. கூட மஞ்சரியும் அதே தான். முத்துக்குமரன் வன்மத்தை கக்குவான், ஆனால் கக்காத மாதிரி இருக்கும். பாலிஷ்டாக பேசுவான். அவன் மாட்டிக்கூடாதுல்ல, அவன் பண்ண தப்பெல்லாம் மறைச்சி அதை யாரோ கரெக்டாக சொன்னாங்களே, சௌந்தர்யா சொன்னாங்க. ஸ்ட்ராட்டஜி பற்றி கேட்குறாரு. அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அந்த ஸ்ட்ராட்டஜி லாஸ்ட்டாக தான் கேட்குறாரு, அதை பற்றி நான் சொல்கிறேன். வேறு என்ன பண்ணார், ஒரு டீமை மட்டும் அட்டாக் பண்ணுறாரு. பிங்க் டீம் ஆக்சுவலி இதை ரியலாக சொல்லணுன்னா அவங்க செம்மையாக விளையாண்டாங்க. அதை அவர் பெருசாகவே ஒரு அப்ரிஷியேஷனே பண்ணல. அவங்க ட்ராமா பண்ணாங்க, ஏதோ பண்ணாங்க, அது அவங்க ஸ்ட்ராட்டஜி தானே, அது அவங்க ஸ்ட்ராட்டஜியாகவே இருந்துட்டு போகுது. இது எப்படி எடுத்துகிட்டு போகிறது எனக்கு புரியல. இது நல்லாவே இல்லை பார்க்க. விஜய் சேதுபதி சார் இந்த மாதிரி ஹோஸ்ட்டு இருந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மட்டும் ஜாலியாக இருக்காது. ஓகே, நம்மள எதுவுமே கேட்க மாட்டேது, நம்ம என்ன பண்ணாலும் டாஸ்க்கு தான். அதுவும் மஞ்சள் இருக்காங்களே, சார் நான் டாஸ்க்குக்காக தான் சார் பண்ணுன்ட்டு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் உள்ள வன்மம் இருக்குது, வன்மத்தை கக்குறாங்க. அவங்க மட்டும் கொஞ்சம் பாலிஷ்டாக கொஞ்சம் குரலை வசதி பேசிட்டு மற்றவங்க பண்ண அந்த நல்ல விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு பொய்யான ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறது. ஆனால் அவங்க பண்ண இதெல்லாம் மறைஞ்சிருது. இந்த மாதிரி தான் இருக்குது அவங்க பண்ணுறது. லாஸ்ட்டாக ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசுகிறாரு. முத்துக்குமரனை பற்றி சொல்கிறாங்க, ரஞ்சித்தும் சௌந்தர்யாவும். அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு 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 தருணத்துக்கும் வெயிட் பண்ணுறான். அவங்க தப்பு பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு இருக்கதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டான டைமில் ஒரு 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 இது மாதிரி ஸ்கெட்ச் மாதிரி போட்டு இப்படி தான் பேசணும்னு சொல்லி ஸ்கெட்சு போட்டுட்டு அவங்கள டார்கெட் பண்ணி அடிக்கிறாரு. ரைட். அதே மாதிரி சௌந்தர்யாவும் அவனுடைய தப்பை மறைச்சி கம்மி பண்ணி நம்மளுடைய இதை அதிகப்படுத்தி பேசி நம்மளை டார்கெட் பண்ணுறான். ஸோ இதுதான் அவனுடைய ஸ்ட்ராட்டஜின்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்சித் ஆஸ் யூஷுவல் ஜாக்லின் வன்மத்தை கக்குறாங்க. அது ஆல்ரெடி சொன்னது தான். இதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணுறாங்கன்ற மாதிரி இதை சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க நடிக்கிறாங்க, அழுகுறாங்க, ட்ராமா போடுறாங்கன்றதை வச்சு பண்ணுறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணுறாங்க. யார், ஜாக்லின் ஸ்ட்ராட்டஜி. ஆமாம், அது உண்மையாக தெரியுது. அதனால தான் ஜெஃப்ரி வெளியே போனான். அவனுக்கு தெரிஞ்சனால தான் வெளியே போகிறான். அதை ஒரு டாப்பிக்காக ரயான் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி ஜெஃப்ரியை போடுறது அது வன்மம் தான் சொல்லுவேன். அது ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அது ஒரு ஆதங்கத்தை தான் ரயான் தெரிவித்தான். அதை விஜய் சேதுபதி சார் ஒரு பொருட்டாகவே நான் எடுத்துக்கல. அது அவனுடைய ஸ்ட்ராட்டஜியில் அது எப்படி இதில் வரும், அது ஸ்ட்ராட்டஜியாகவே வராது அப்படி இப்படின்னு சொல்லி அதை இது பண்ணிட்டார். அது ஒரு இதுவாகவே இல்லை, கண்டென்ட்டாகவே இல்லை. அப்புறம் பவித்ராவும் ஜாக்லினை தான் சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்களும் இந்த மாதிரி நடிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க அப்படின்னு. அருணை பற்றி யாரும் பேசலை. இதுதான் ரொம்ப பெருசாக நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சாராருக்கு மட்டும்தான் ஒரு இதுவாக போச்சு, சப்போர்ட் பண்ணி பேசுன மாதிரி இருந்தது. ஆக்சுவலி இன்றைக்கியோட எபிசோடும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. அடித்தவங்களே தான் அடிக்கிறாரு. நான் அடுத்த வீடியோவில் அதை நான் சொல்கிறேன். இப்போ ப்ரோமோ 1 வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் பற்றி பேசுகிறாரு. அதை ஆஸ் யூஷுவல் நேற்று ஃப்ராடுன்னாரு. இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாருன்னு தெரில, வேறு எதுவும் சொல்ல போகிறாரு என்னன்னு தெரில. அவ்வளோதான், சிம்பிள். இதான் மக்களே, நேற்றோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா மட்டமாக இருந்துச்சு. ஸோ பார்த்துருப்பீங்க நீங்களே எபிசோடு. ஸோ இன்றைக்கி எபிசோடும் மட்டமாக தான் இருக்கும், கேவலமாக தான் இருக்கும். ஸோ நான் ரிவ்யூ பண்ணி அதையும் போடுறேன். ஸோ பாருங்கள். ஸோ நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தட் பை ஃப்ரம் திஸ் வீடியோ. டாடா பை.